கிச்சாக் அப்படிங்கிறவரு விராட்டோடைய ஒய்ஃபோட பிரதர். அது மட்டும் இல்லாம இந்த கிச்சாக் தான் விராட்டோடைய சேனாதிபதியும் கூட. இந்த கிச்சாக் கொஞ்சம் மோசமான ருத்லெஸ்ஸான பர்சன். அதனால எல்லாருக்குமே அவரை பார்த்தா கொஞ்சம் பயம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா விராட்டை விட கிச்சாக்குக்கு மரியாதையும் மவுசும் பவரும் ரொம்பவே ஜாஸ்தி. 10 மாதம் ஆயிடுச்சு பாண்டவாஸ் தலைமறைவா ஆகி. இன்னும் 2 மாதம் மட்டும் முடிச்சிட்டா போதும், அவங்க இந்த 13 வருஷத்தை முடிச்ச கணக்காயிடும். இப்போ இந்த நேரத்தில் தான் கிச்சாக் உள்ளே வராரு. ஊருக்குள்ளே வந்த உடனே திரௌபதியை பார்க்குறாரு. திரௌபதியை பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதனால் கிச்சாக் திரௌபதியோட கையை பிடிச்சி, நீங்கள் யாரு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு திரௌபதி, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் மகாராணியோட மெய்டாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் கிச்சாக் திருப்பியும் திரௌபதி கையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிப்பாரு. இந்த தடவை திரௌபதி கொஞ்சம் பவர் கொடுத்து கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போ கிச்சாக்கு பயங்கர கோபம் வருது. அதனால தன்னோட சிஸ்டர் சுதேஷ்னா கிட்ட போயிட்டு, யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணை நாளைக்கு என்னோட ரூம்க்கு அமுச்சு வை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுதேஷ்னா அவங்க அக்கா அடுத்த நாள் காலையில் திரௌபதி கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்க, வேணும்னே கிச்சாக்கோட ரூமுக்கு போகிறதுக்காக. அதுக்கு திரௌபதி சொல்கிறாங்க, மகாராணி வேணா, வேற யாரையாவது அந்த ரூமுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கோவம் வருது. நான் சொல்கிற வேலையை நீ ஃபஸ்ட்டு செய்யடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திரௌபதி மகாராணி சொல்கிற ஜாபை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சாக்கோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்ப இந்த தடவை கிச்சாக் ரொம்ப டைரக்டாக அப்படியே திரௌபதி கையை பிடிச்சி பெட்ல இழுத்து போடுறாரு. பட் இந்த தடவை திரௌபதி மோர் ஃபோர்ஸை கொடுத்து அங்கிருந்து அவரை தள்ளி விட்டுட்டு கிளம்பி விராட் இருக்கிற சபைக்கே போறாங்க. பின்னாடியே ஓடி வராரு கிச்சாக். கிச்சாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னை எதுக்கடி நீ ஓட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி எட்டி உதைக்கிறாரு. பட் அன்னைக்குன்னு பார்த்து யுதிஷ்டரும் பீமும் அந்த சபையில தான் இருக்கிறாங்க. பீமுக்கு கோபம் வருது. பட் இந்த நேரத்துல யுதிஷ்டர் பீமோட கையை பிடிச்சிக்கிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப திரௌபதி விராட் கிட்ட சொல்றாங்க, உங்க முன்னாடியே என்னை இவர் எட்டி உதைச்சிருக்கிறாரு, நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு விராட் சொல்றாரு, உங்க 2 பேருக்குள்ள ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னு முழுசா தெரியாம நான் எப்படி டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல தான் திரௌபதிக்கு பயங்கரமான கோபம் வருது. என் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவங்க நினைச்சாங்க அப்படின்னா என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்த நேரத்துல தான் யுதிஷ்டர் திரௌபதிக்கு சொல்றாரு, உன்னோட ஹஸ்பண்ட்ஸ் எப்போ வரணுமோ, எந்த நேரத்துல வரணுமோ அப்போ உனக்கு உதவி செய்வாங்க. இப்ப அன்னெசரியா சீன் கிரியேட் பண்ணாம இந்த இடத்துல இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லி விடுறாரு. இப்ப திரௌபதி எழுந்திருச்சு யுதிஷ்டர் ஒரு முறைச்சிட்டு திருப்பி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு உள்ள போயிடுறாங்க.